சீமான் என்ன ஒழுங்கான்னு கேட்டான். அவன் தானே விஜயலட்சுமி வச்சு கிடந்தான்ல, அவன் என்ன ஒழுங்கா? சீமானு பொறாம, தளபதியை பார்த்துட்டு பொறாம பொச்சிருப்பு எரியுது, திக்கு எரியுது. சீமானா அவன் ஒரு ஆள் தலைவன், அவன் லூசு பையன் மாதிரி பேசுவான் தலைவா. சீமானவன் பைத்தியம் தலைவா, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பேசுவான், மரம் பேசுவான், லூசு. எப்படி சொல்றது? சீமான பைத்தியம் இல்ல, சரியாகாத ஒரு பைத்தியம் அது. அது ஒரு விசித்திரமான பைத்தியம். காட்டெல்லாம் ஒரு பொட்டங்க அவன் பொட்ட. அவர் விஜயலட்சுமி படுத்து வரும் போது எங்க அண்ணன் அப்பவே 2011 ஏங்க நாங்களும் வாடா போறான்னு தாங்க சீமான பேசுறோம். எங்களை ஏதாவது கேட்க சொல்லுங்களா? சீமான் வந்து தளபதி ரொம்ப அவன் சொல்ற மாதிரி இருக்கு. அவன் கிடக்குறான் மயிறு, அவன் ஒன்றுத்துக்கு லாய்க்கில் மயிறு வந்து பேசி கிடக்குறான். வந்து அவன் 2020 எங்கள் அண்ணன் தான் சிஎம், அவரு தான். அவருக்கு பொறாம, தளபதியை பார்த்துட்டு பொறாம பொச்சிருப்பு எரியுது, திக்கு எரியுது. அவர் இவ்வளோ மக்களை பார்த்துட்டு இன்னும் வயிற்றுச்சு போட்டு கிடப்பான். திமுக எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. நிறைய பேசணும் வருது, வாயில வேற மாதிரி வந்துரு. எப்படி சொன்னா, விஜயை தட்டுக்க யாருமே வர முடியாது. அவருக்கு அவ்வளோ கூட்டம், காலேஜ் பெண்கள், நாங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். 2020 கண்டிப்பாக அவர் சிஎம் உட்காருவாரு. அவனா வைத்தறிச்சல், மக்களை பார்த்தோன்னா வைத்தறிச்சல், அவரால் முடியல. இதெல்லாம் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு தெரியல. எங்க தூக்க மாட்ட போறானா அதுவும் தெரியல. அவனை தான் நாங்கள் வாடா போடான்னு சொல்கிறோமே, அவன் என்ன தளபதி வாடா போடான்னு சொல்றது? நாங்கள் தளபதி தங்க, என் உயிருக்கு மேலானவர். அதே மாதிரி உங்க கட்சிக்காரங்க பர்சனலா இருக்கிறாங்க. டிவிக்குனா திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி அவர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவர். அவர் எப்படி அப்படி போவாரு? இவன் சீமான் என்ன ஒழுங்கான்னு கேட்டான். அவன் தானே விஜயலட்சுமி வச்சு கிடந்தான்ல, அவன் என்ன ஒழுங்கா? சீமானு அவர் எப்படி? அவர் ரசிகன், இவ்வளோ பெரிய அவனுக்கு எப்படி அவர் வாழ்க்கையில் முன்னேறது யாருக்குமே பொறுக்கலை. சொந்த காசில் தான் எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு அவர். இதுக்கு படம் நடிக்காம கூத்தாடி அப்படி இப்படிங்கிறானுவோ. கூத்தாடிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் கூத்தாடி தான். அவன் மட்டும் கூத்தாடியா இருந்தால் அவனும் அரசியலுக்கு வரலாமா? இவரை மட்டும் வரக்கூடாதுன்னு இப்போ என்ன சட்டம் போடுறாங்கன்னு இருக்கிறான். 2026 விஜய் தான் அமைச்சர், சிஎம். அவர் தங்கச்சி நான் பேசுகிறேன், அவர் தான். அதாவது இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா அதை யாரை பார்க்கணும்னா அந்த ஒரே ஒரு முகத்தை பார்க்க தான், தளபதிங்கிற அந்த ஒரு முகத்தை பார்க்க தான் வந்திருக்காங்க. 2026 எங்கள் தளபதி தான் ஃபஸ்ட்டு வந்து கோட்டையில் உட்கார போகிறாரு. அது உறுதி, அதுக்கான அச்சாணி தான் இது, அதுக்கான இதுதான் இது. 2026 எங்கள் தளபதி தான். எவனும் வர முடியாது. தளபதி மட்டும்தான். 2026 மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நிரந்தர மட்டும்தான். வர முடியாது, வரையும் விட மாட்டோம். அவன்லாம் வேஸ்ட்டுங்க, அவன் பத்தி பேசாங்க. பெரியார் வந்து பெரியார என் தாத்தாம்பா, அடுத்ததுல போய் என்ன பண்ணுவான்? பெரியார் கொலை எனக்கு கிடையாதும்பா. அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாது சீமான்லாம். சரிங்களா? எங்க அண்ணன் கால் தூசி சேர மாட்டான். அவன்லாம் எங்க அண்ணன் தான் எப்பவுமே. எங்க அண்ணன் எனக்கு மரியாதை பேசுறாரா? எங்க அண்ணன் மரியாதையா பேசுவாரு. எங்க அண்ணன் தளபதி மரியாதையா பேசுவாரு. மரியாதை கொடுக்கறதுனால நாங்களும் மரியாதை கொடுக்குறோம். எங்க அண்ணன் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்களும் இருப்போம். அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது எங்களுக்கு. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அவனை ஒரு ஆளாவே யாரும் மதிக்கிறது இல்லை. சரிங்களா? அந்த கட்சியை போயிட்டு சீமாங்கிற ஒரு இதே போயிட்டு இதுமே எப்பவுமே எங்க தளபதி மட்டும்தான். ஏங்க அவங்க வந்து அவங்க சொல்லுவானுங்க, 1000 சொல்லுவாங்க, 1000 கமெண்ட் வந்துகிட்டு தான் இருக்கும். இதே போலதான் எங்க கட்சியை வெளிலப்படுத்தணும். எங்க தளபதி பேர் தப்பா பேசினாதான் அவங்க வெளில தெரியும் மூஞ்சி, அதனால அப்படி பேசுறாங்க. சரிங்களா? அவங்க வெளில தெரியணும்ல, அதுக்காக எங்க தளபதி தப்பா பேசுறாங்க. அதெல்லாம் மூஞ்சி உங்களுக்கு தெரியும். கட்சி அப்படிதான் வளர்க்க முடியும். அவங்க கட்சி அப்படிதான் தெரியும் வெளியில. அதுக்காக தான் வைப்பாங்க. எங்க தளபதி முதல்ல படத்துக்கு வந்த போய் தான் வச்சாங்க. அதுல முன்னேறி வந்தார்ல, இதுலயும் வருவாரு. நாங்க வர வைப்போம். எப்படி ரசிகரா வந்து வர வச்சோமோ அதே போல இப்ப ஒரு தொண்டரா அவரை நாங்க வர வைப்போம். அதே மாதிரி இந்த சாட்டை துரைமுருகன் வந்து வேற எந்த ஒரு ஆளாங்க அவனை எல்லாம் இங்க கேக்குறீங்க? எங்க தளபதி சாட்டைதான் ஒரு பொட்டங்க. அவன் பொட்டை.
எங்க சீமா அணிகுஞ்சு அவர் எப்போ வனத்துறை ஆபீசர் ஆனாரு எங்களை அணிகுஞ்சு ஆகுறதுக்கு அவர் என்ன குஞ்சு ஆமா குஞ்சுல அவரு இத்தனை வருஷம் நல்லா பண்ண முடிஞ்சதா ஒரு வார்டு மெம்பர் ஜெயிக்க முடியல பேசுறாரு பேச்சு 2026 தெரியும் யாருன்னு ஒரு வார்டு மெம்பர் இருக்காரா ஒரு பயிர் கொடுக்க முடியாது ஏன் ஜெயிக்க முடியல ஒரு வார்டு மெம்பர் இருக்காரா இதுல ஒண்ணு இல்ல சீமா கட்சி யாரு இருக்கா ஒண்ணு இல்லைங்க எங்க தளபதி வந்தது அவருக்கு தான் பொறாம சரிங்களா எங்க அண்ணன் வந்துட்டு 1.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்சேன் ஏங்க அவர் விஜயலட்சுமி படுத்து இருக்கும் போது எங்க அண்ணன் அப்பவே 2011 பேசுறாரு எங்களை அண்ணன் பத்தி நாங்க ஓட்டு போட்டோம் சீமா நாங்க ஓட்டு போட்டோம் 8% ஓகேங்கிறாரு என்னோட ஓட்டு இருக்கு அதுல நான் ஓட்டு போட்டேன் இப்ப டெபாசிட் கலைஞ்சு போடும் இப்ப பாருங்க நம்ம டிவிக்கே தான் உண்மையே சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் நான் வந்து டிஎம்கேல இருந்த முன்னாடி சீமானுக்கு ஓட்டு போட்டேன் ஆனா இப்ப சீமானு காலி 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 அவ்வளவுதான் உண்மையிலே சோழி முடிஞ்சு தலைவா இனிமே எங்க அண்ணன் டிவிக்கு தான் எங்க தளபதி தான் இந்த முக்தார் வந்து ஆமா தளபதி தப்பா பேசுறாரு எப்படி பாக்குறீங்க முக்தாரா மாநாட்டிலே அடி வாங்கிட்டு போனாருங்க ஏங்க நீங்க வேற அவர் விஜயை வச்சு பெரிய அளவுன்னு பாக்குறாருங்க ஆகட்டும் பொழைச்சு போட்டுமே எங்க தளபதி எப்படி அழகா இருக்காரு அது மாதிரி நாங்களும் அழகா போயிட்டு இருக்கோம் எங்க வழியில யாரும் குறுக்க வந்தீங்கன்னா அடி விழுவோம் எப்படி வேணா விழுவோம் அது அரசியல் அடியா இருக்கும் வேற மாதிரி அடியா இருக்கும் நீங்க வந்து இவ்வளவு மெச்சூரா ஒரு அம்சம் ஆனா அவர் மெச்சூரா நடந்துக்க மாட்டாரு யார் மெச்சூரா நீங்க மெச்சூரா இருக்கீங்க அவர் வந்துட்டு இந்த சவுக்கு சங்கர் RS மணி அண்ணா இவங்கள போய் பார்க்க சொல்லுங்க நல்ல பிரஸ் மீட் ஆள்லாம் இருக்காங்க நல்லா போய் பார்க்க சொல்லுங்க சூப்பரா இருக்காங்க இவங்களாம் என்னங்க எனக்கு தெரிஞ்சு பிரஸ் மீட்ல சவுக்கு சங்கர் அண்ணா RS மணி இதெல்லாம் ஒரு நல்ல பொலிட்டிஷனாக பேசுகிறாங்க வர வைக்கிறான் ரொம்ப வர வைக்கிறான் நாங்கள் இன்னுமே தளபதி வழி தானே வேற ஏதாவது கேள்வி இருக்கா சீமானு அதே மாதிரி வாடா போடான்லாம் ஒருமையில பேசுறாரு தளபதி ஏங்க நாங்களும் வாடா போடான்னு தாங்க சீமானை பேசுறோம் எங்களை ஏதாவது கேட்க சொல்லுங்களா சீமான் அப்படிதான் பேசுவான் அவன் அரசியல்ல இருக்கான் அதனால அப்படி பேசுறான் நாங்களும் எங்க தளபதிக்காக நான் நினைக்கிறோம் எங்கள்கிட்ட வந்து பேசணும் எங்கள்கிட்ட பேசினா நாங்களும் தான் அடிப்போம் எங்கள்கிட்ட வந்து சீமான் அவர் வாடா போடான்னு பேசுறாரு எங்க அண்ணன் பேசிட்டோம் விஜயகாந்த் பேசி தான் பெரிய ஆனாரு அது மாதிரி எங்க அண்ணன் விஜயகாந்த் பேசும்போது விஜயகாந்த் ரசிகர் கேட்க ஆள் இல்லை ஏன்னா அப்பெல்லாம் மீடியாலாம் இல்லை இப்போ மீடியா இருக்கு இப்போ அவர் கேட்கட்டும் வாடப்படான்னு சொல்லட்டும் எங்க அண்ணன் வந்து எல்லாரும் மரியாதை பேசுறாரு அப்படியே மரியாதை போயிட்டு இருப்போம் 2026 ஓட்டு போடுவோம் என் பொண்டாட்டி இருக்கான் எங்க மாமியா எங்க அத்தை எல்லாருமே இருக்காங்க எல்லாமே விஜய்க்கு தான் நான் சொன்னா என் பின்னாடி 30 ஓட்டு இருக்குங்க கவலையே போட வேண்டாம் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு தளபதியை ஒழிக்கணுமா அவர் பேடை நாங்க ஒரு ஒளியா இருக்கிறோம் ஒழிக்க விட முடியாது மீனவருக்காக போராடினவருங்க அவரை போய் ஒழிக்கணும் எப்படிங்க முடியும் செஞ்சிருக்கான் சொல்லுங்க சீமான் என்ன செஞ்சிருக்கான் இன்ன வரைக்கும் சீமான் என்ன செஞ்சிருக்கான் சொல்லுங்க எப்படி ஒழிக்க முடியும் மரத்தோடையும் மாட்டோடையும் போய் பேசிட்டு இருந்தா எவன் ஓட்டு போடுவான் நீங்க சொல்லுங்க எவன் ஓட்டு மனுஷனோட என்னைக்கு பேசுறது மனுஷனோட பேசணும்ல போய் மரத்துல விட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காப்ல ஏய் சேகரண்ணா இங்கதான் ஜோக்கர் பேசினாரா ஜோக்கரா டிவிக்கே தான் பயங்கரமா இருக்கும் நோ என்னடா கூட்டத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு கேக்குறா உனக்கு புரிய வைக்கணும்னா 2026 தானே உனக்கு 2026ல பாருங்க நீங்களா இருக்கீங்க நீங்களா சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்போ உங்களையும் சேர்த்து தான் போராடிட்டு இருக்கோம் அப்புறம்ண்ணா நாங்களாம் ஒரு நல்ல வழியில் போயிட்டு இருக்கோம் நான்லாம் வெளிநாட்டில் போய் வேலைக்கு போயிட்டு வரோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளிநாட்டில் போய் பாருங்க ஸ்டாலின் காரி துப்புறான் அதெல்லாம் ஒரு நாடான்னு தமிழ்நாடுனா ஒரு நாடு ஏரியாவான்னு கேட்குறான் இங்கே ஃபாரினில் எங்கள் ஓனர் கேட்குறான் ஃபாரினில் அதெல்லாம் மாற்றணும்னா எங்கள் அண்ணன் தான் ஒரு அழகாக இருக்காரு மெச்சூராக பேசுகிறாரு இங்கிலீஷ் பேசுகிறாரு சின்ன சின்ன பசங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு இதோட வேறு என்ன வேணும் தலைவனுக்கு வயிற்றுக்கு சோறு வேலை சாப்பாடு எல்லாமே கிடைக்கணுங்கிறாரு எங்கள் அண்ணன் வேற என்ன அதே மாதிரி இந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் தான் விடுறாங்க போன இதில் விட்டாங்க பார்த்தீங்களா ஏன் கூட்டத்தில் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும் எப்படி சொல்றது டிவிக்கு தொண்டர்கள் வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பார்க்குறாங்க ஏன் சென்னையில் அந்த ஒரு இடம் மட்டும்
மட்டும்தான் தளபதி கூட்டம் போகிற இடத்துல மட்டும்தான் வழி உண்ணுமா? ஏன் வேற ரூட்டே கிடையாதா? அவெல்லாம் டிஎம்கே வந்து எப்படி சொல்ல ஃப்ராடுங்க அவனுவோம். மட்டமான ஃப்ராட்லேயும் நம்பர் ஃப்ராட்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேலே நம்பர் ஃப்ராட்னா ஸ்டாலின் ஒருத்தன் தான். இன்ன வரைக்கும் இந்த குப்பைக்காரங்களுக்கு இன்ன வரைக்கும் பர்மனெண்ட்டாக வேலை போடுறாங்க. என்ன போட்டாலும் சொல்லுங்க, ஒரு பயம் போட மாட்டான். இன்ன வரைக்கும் எல்லாம் டெம்பரவரி எல்லாம் அழுதுட்டு இருக்கானு தலைவா. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கேளுங்க தலைவா, நீங்களா கேட்கணும் தலைவா. ஒண்ணுமே கிடைக்காதுங்க. என்ன பர்மனெண்டா என்ன வேலை செஞ்சிருக்கானு சொல்லுங்க. இங்க பாருங்க, கவர்மெண்ட் பஸ் அன்னைக்கு யாரு பேசினா? இவரு உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. அவரு உதயநிதி ஸ்டாலின் வந்து சிவப்பு கலர் பஸ் விஜய், மஞ்சள் கலர் பஸ் வந்து விஜய் ஓடுது, பச்சை கலர் பஸ் வந்து எடப்பாடி ஓடுது, இதுல ஜெயிக்க போறது என்னமோ ரோஸ் கலர் பஸ் தான். எல்லாம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கானு எல்லாரும். அதெல்லாம் பார்த்தாலும் என்னன்னு தெரியல. எல்லாம் பார்த்தா இருக்கிறதுக்கு இந்த கூட்டம் ஓட்டாம வருமான்னு கேக்குறாங்க. நான் கேள்வி தலைவா, அது மற்ற கட்சிகளுக்கு தான் அந்த கேள்வி. இன்னைக்கு எங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் தலைவா. இன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்து 1000 ரூபா சம்பளம். எங்களுக்கு இந்த 1000 ரூபா சம்பளத்தை விட்டு தான் இன்னைக்கு நாங்க விஜய் எங்க தளபதியை பார்க்கணும் நாங்க வந்திருக்கோமே. நாங்க ஓட்டு போட மாட்டோம் நீ எப்படி சொல்லலாம்? சொல்லு, எப்படி சொல்லுவ நீ? நாங்க ஓட்டு போட மாட்டோம் நீ எப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அடுத்த கேள்வி கேளுங்க. எப்படி சொல்லுங்க? புரியல. நான் சொல்லல, சீமானா அவன் ஒரு ஆளு தலைவா. அவன் லூசு பைய மாதிரி பேசுவான் தலைவா. சீமானவன் பைத்தியம் தலைவா. மரத்தை கட்டி பிடிச்சிட்டு பேசுவான், மரம் பேசுவான். லூசு எப்படி சொல்றது? சீமான பைத்தியம் இல்ல, சரியாகாத ஒரு பைத்தியம். அது ஒரு விசித்திரமான பைத்தியம்.